கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துதலை சொல்லுகிறேன். சபையின் சார்பாகவும் மூப்பர்கள் சார்பாகவும் உங்களுக்கு வாழ்த்துதலை சொல்லுகிறேன். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. கர்த்தர் இம்மட்டும் நம்மை வழிநடத்தி வருகிறார். ஹல்லேலூயா. இந்த இக்கட்டான வேளையிலும் தேவன் நம்மளை ஆராதிக்க வைக்கிறார். ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய தேவன் பாருங்க, எவ்வளவு இரக்கம் உள்ளவர் பாருங்க. ஹல்லேலூயா. நம்மளுடைய பாவங்கள் எல்லாம் அறிக்கையிட்டு, ஆண்டவரே தோ இந்த இக்கட்டான சூழ்நிலையில நீர் ஏன் இப்படி ஒரு காரியத்தை எங்க தேசத்துல இந்த உலகத்துல நீர் அன்பு இருக்கிறீர். ஆண்டவரே எங்கள் பாவத்தின் நிமித்தம் அல்லவா தேவரே, எங்கள் பாவங்களை மன்னிங்க, எங்கள் பாவங்களை கழுவுங்க அப்பா. அதற்காக தானே இந்த உலகத்துல வந்தீங்க, எங்களை தேடி நீங்க அதுக்காக தானே வந்தீங்க அப்பா, எங்களை மன்னிங்கன்னு சொல்லி ஒரு ஒப்பு கொடுத்ததோட தேவன் நம்ம நோக்கி பார்க்க போகிறோம். எல்கனான ஒரு ஆள் இருந்தான். நம்ம வேதத்துல வாசிக்கிற 1 சாமுவேல்ல அவனுக்கு 2 மனைவிகள். ஒருவர் பேர் பெனினாள், இன்னொரு பேர் ஹனா. இந்த பெனினாள் எப்போதும் மற்றவங்களை குறை சொல்லுகிற ஒரு ஆவி உள்ளவள். ஆனா ஹனாலோ ஒரு விண்ணப்பத்தின் ஆவியோடு வந்திருந்தா. எல்கனாவை போல நம்ம வருஷா வருஷம் அவன் ஆலயத்துக்கு சென்று பலிகள் செலுத்துகிற ஒரு ஆளா இருந்தான். நம்மளும் வார வாரம் சபைக்கு செல்கிற ஒரு ஆளா இருந்திருக்கிறோம். ஆனா நம்மளுக்குள்ள இந்த 2 ஆவிகள் எப்போதும் கிரியை செய்து கொண்டே இருக்கிறது. அடுத்தவர்களை துன்பப்படுத்துகிற ஒரு ஆவி, அடுத்தவர்களை துக்கப்படுத்துகிற ஒரு ஆவி, அதோடு சேர்த்து விண்ணப்பத்தின் ஆவியோடு நாம் இந்த சபைக்கு வந்திருக்கிறோம். ஆண்டவர் இன்னைக்கு உணர்த்துறார், நீ ரெட்ட மனசோடு குந்தி குந்தி நடக்காதன்னு சொல்லுகிறார். ஓ, விண்ணப்பத்தின் ஆவியோடு இன்றைக்கு நம் தேவனை ஆராதிக்க போகிறோம், நம் தேவனை துதிக்க போகிறோம். ஆண்டவரே, யாரும் பார்க்க முடியாத ஒரு அசுத்தம், ஒரு பாவம் எனக்குள்ளா இருக்குது ஆண்டவரே. அதுக்காக தான் நீங்க இந்த தேசங்கள்ல இந்த உலகத்துல இவ்வளோ காரியங்கள், பயங்கரமான காரியங்கள், மனுஷ எண்ணத்துக்கு எட்டாத ஒரு காரியங்களை நீங்க செய்கிறீங்க. இன்றைக்கு நாங்கள் அறிக்கையிட்டு, சபையாய் அறிக்கையிட்டு நாங்க நம்ம சமூகத்தில் நாங்க வந்திருக்க போறோம். ஆண்டவரே, நம்ம ஆராதிக்க போகிறோம். எங்க இருதயத்தை பார்க்கிற தேவன், மனுஷனோ முகத்தை பார்க்கிறான், ஆனா தேவன் இருதயத்தை ஆராய்ந்து அறிகிறார். அப்படியே நாம ஒரு பாடலை பாடி தேவனுடைய சமூகத்தில் நாம் ஒப்பு கொடுப்போமா? சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே, விரும்பா அசுத்தம் யாவும் நீக்குமே. சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே, விரும்பா அசுத்தம் யாவும் நீக்குமே. பாவி நீச பாவி நானையா, இரக்கம் செய்ய மாட்டீரோ.
என எழுதும் பரிசுத்த கூட்டம் நடுவில் ஜொலி தேடும் சுத்த ஜோதியே ஆரோவியே இவ்வேளையில் ஆடியா நெஞ்சம் மாறினோ ஆரோவியே இவ்வேளையில் ஆடியா நெஞ்சம் மாறினோ. ஹalleluya ஹalleluya ஹalleluya. அப்படியே ஒப்பு கொடுப்போமா? என் தேவனே, யாரும் காணாத என் இருதயத்தை, உள்ளத்துல அலங்கோலமா இருக்கிற என் இருதயத்தை பாருங்க அப்பா. தேவனீர் பாருங்க ஆண்டவரே. ஒரே அநேக பாவங்கள் கட்டாவை இந்த இருதயத்துல ஒளிந்து கொண்டிருக்கிறது ஆண்டவரே. ஆனால் அது உங்களுடைய சமூகத்துக்கு வெளிச்சமா இருக்கு ஆண்டவரே. உங்களுடைய சமூகத்துக்கு அது வெளிச்சமா இருக்கு. என் இருதயத்தின் எண்ணங்களுக்கு ஏற்றவாறு என்னை நடத்துகிறீர் என்று சொல்லுகிறீங்க அப்பா. அன்றே இஸ்ரவேல் மக்களை போல அன்றே கர்த்தாவே, சிறிய தூரமாய் இருந்த கானானை 40 வருஷம் அன்றே கர்த்தாவே அவருடைய இருதயத்தின் எண்ணங்கள்னால அன்றே நீங்க அவங்களை நடத்துனீங்களே அப்பா. அன்றே அப்பா, உம்மை தேடுகிற அனுபவம் எனக்கு கிட்டதா இருக்கு ஆண்டவரே. உம்மை தேடுகிற இந்த ரட்சிப்பின் அனுபவம் எனக்கு கிட்டதா இருக்கு. ஆனாலும் என் இருதயத்தின் எண்ணங்கள் நிமித்தம் அன்றே என்னை இவ்வளவு தூரமாய் நடத்துறீங்களே. அன்றே என் பாவங்களை மன்னிங்கன்னு சொல்லுங்க. என் பாவங்களை மன்னிங்கப்பான்னு சொல்லுங்க. என் பாவங்களை மன்னிங்கன்னு சொல்லுங்க. ஓ, ஒரு விசை கூட அப்பா பாவங்களை மன்னிங்க. பாரும் தந்தையே என் உள்ளத்தை என்று சொல்லுவோம். பாரும் தந்தையே எந்த உள்ளத்தை யாரும் காணாமல் அலங்கோலத்தை பாரும் தந்தையே எந்த உள்ளத்தை யாரும் காணாமல் அலங்கோலத்தை மனம் நொந்து மருளுகிறேன். பரிசுத்தம் கெஞ்சுகிறேன். மனம் நொந்து மருளுகிறேன். பரிசுத்தம் கெஞ்சுகிறேன். பரிசுத்த கூட்டம் நடுவில் ஜொலி தீடும் சுத்த ஜோதி ஆரோவியே இவ்வேளையில் ஆடியா நெஞ்சம் மாறினோ ஆரோவியே இவ்வேளையில் ஆடியா நெஞ்சம் மாறினோ. ஹalleluya. மனமுகந்து ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. சங்கீதக்காரன் ஒப்பு கொடுத்தது போல கொடுங்க. ஒரு அர்ப்பண இருதயத்தோடு கொடுங்க. ஓ, 51 சங்கீதத்துல சொல்லுங்க, நீர் பேசும்போது உங்களுடைய நீதி விளங்குவோம், நீர் நியாயத்திற்கும் போதும் இந்த பரிசுத்தம் விளங்குவோம். ஆண்டவரே, இது நான் உங்களுடைய சமூகத்தில் நான் அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லுங்க. நான் இதை அறிக்கையிடுகிறேன்னு சொல்லுங்க. அவன் பாவத்தில் விழுந்த போது அவன் செய்த முதல் காரியம், ஆண்டவரே பரிசுத்தம் வழங்கும்படியா, உன் நியாயத்திற்கும் போது பரிசுத்தம் வழங்கும்படியா ஆண்டவரே என் பாவங்களை சமூகத்தில் நான் அறிக்கையிடுகிறேன். எவ்வளவு பாவங்கள் நம்ம வளர்த்து வைத்திருக்கிறோம். வார வாரம் சபைக்கு வந்தோம், இன்னும் பாவத்தில் இருக்கிறோமே. ஓ, இந்த இடைப்பட்ட காலத்துல, நீங்க அறைக்குள்ளா இருக்கிற இந்த காலத்துல, ஓ இது நல்ல நேரம். தனியா இருக்கும் போது தேவ சமூகத்துல நீங்க அறிக்கிட்டு சொல்லுங்க, தகப்பனே நான் மறைத்து வைத்த காரியங்களை ஒரு சமூகத்தை நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே ஒரு உன்னத பலியாய் தகப்பனே
ஆண்டவரே, நான் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே, என்னை உகந்த காணிக்கையா ஏற்றுக்கொள்ளுங்க. உகந்த காணிக்கையை ஏற்றுக்கொள்ளுங்க தகப்பனே. ஆண்டவரே, உங்க சமூகத்தில் நான் ஒப்புக் கொடுக்கிறேன். உங்க சமூகத்தில் நான் ஒப்புக் கொடுக்கிறோம்னு சொல்லி தேவனை நோக்கி பார்க்கலாம். உகந்த காணிக்கையா ஒப்பு கொடுத்தேன் ஐயா. உகந்த காணிக்கையா ஒப்பு கொடுத்தேன் ஐயா. சுகந்த வாசனையா நுகர்ந்து மகிழும் ஐயா. சுகந்த வாசனையா நுகர்ந்து மகிழும் ஐயா. தகப்பனே, உம் பீடத்தில் தகன பலியானே. தகப்பனே, உம் பீடத்தில்
என் நேசருக்கே மகிமை மகிமை மாட்சிமை மாறா என் நேசருக்கே மகிமை மகிமை மாட்சிமை மாறா என் நேசருக்கே மகிமை மகிமை மாட்சிமை மாறா என் நேசருக்கே. சங்கீதக்காரன் சொல்ற போல நான் சொல்லுவோமா, ஆண்டவரே என் பாவங்களையும் என் மீறுதல்களையும் எப்போதும் உங்களுடைய சமூகத்துல இருக்கு, எப்போதும் உங்களுடைய சமூகத்துல வச்சிருக்காங்க. உண்மையன்றி நான் எதுவும் செய்ய முடியாதப்பா, இந்த சமூகத்தை நான் எப்போதும் வைத்திருக்கிறேன் ஆண்டவரே. அவனுக்கும் சவுலுக்கும் இருக்க வித்தியாசம் அதுதான். எப்போதும் தேவனை நோக்கி பார்க்கிற ஒரு அனுபவம். பாவத்துல விழுந்தாலும் உடனே எழும்பி தேவன சமூகத்தை ஓடுகிற ஒரு அனுபவம். இன்றைக்கு உங்களுக்கு எனக்கு அது இருக்கா? ஒரு விசை கூட தேவன சமூகத்தை நாம கொடுப்போமா? ஒரு விசை கூட, ஒரு விசை கூட. எபேசியர் 1:7 சொல்லுது, அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தினாலும் இவருடைய இரத்தத்தினாலும் பாவ மன்னிப்பின் மீட்பின் நிச்சயம் நமக்கு உண்டாயிருக்கிறது. இயேசு கிறிஸ்து நமக்காக இரத்தம் சிந்தினார், அதுல ஒரு மீட்பு இருக்கு. ஆனா அந்த பாவத்தை நான் மீண்டும் செய்யாதபடி என் தேவனுடைய கிருபையின் ஐஸ்வர்யம் நம்மளுக்கு அவசியமா இருக்கு. இன்றைக்கு எத்தனை பேர் கேட்கிறீங்க, ஆண்டவரே நான் பாவத்தில் விழுந்து விழுந்து எழுப்புறேன் அப்பா, ஆண்டவரே அந்நிய பாஷை பேசுகிற நாவில அநேக முறை நான் பொய் நாவலாய் மாறிக்கொண்டிருக்கிறது ஆண்டவரே. இந்த கரங்களால வேத புத்தகத்தை எடுக்கிற இதே கரங்களால கர்த்தாவே பாவங்கள் செய்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே அநேக முறை தரிசனம் கண்ட இந்த கண்கள் பாவத்துல விழுந்திருக்க ஆண்டவரே. உடைய கிருபையின் ஐஸ்வரியத்தை தாங்க ஆண்டவரே, உடைய கிருபையின் ஐஸ்வரியத்தை தாங்கன்னு சொல்லுங்க. எல்லாரும் கேளுங்க, எல்லாரும் கேளுங்க. ஓ உங்க அறையில நீங்க தனியா இருந்தா ஓ தேவ சமூகத்துல கேளுங்க. ஆண்டவரே உடைய கிருபையின் ஐஸ்வர்யம், ஆண்டவரே தேவரீர் இரத்தத்தினால் எனக்கு விடுதலை கிடைத்தது போல ஆண்டவரே அந்த பாவத்தை நான் மீண்டும் செய்யாதபடி தகப்பனே உடைய கிருபையின் ஐஸ்வரியத்தினால் என்னை நிரப்புங்க. அவர் நம்மளை விசேஷித்த விதமாய் விசேஷித்த விதமாய் நம்மளை படைத்திருக்கிறார். தூதர்களும் சற்று சிறியவராய் நம்மளை படைத்திருக்கிறார். எவ்வளவு பெரிய கிருபை பாருங்க, எவ்வளவு பெரிய கிருபை பாருங்க. அந்த தூதன் விழுந்து போகும்போது கூட தேவன் வருத்தப்படலையா? இல்லையா? நம்ம பாவம் செய்து விழுந்த போது தேவன் துக்கப்பட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. நம்ம அப்படி விசேஷித்தவர்கள், நம்ம அப்படி விசேஷித்தவர்கள். தேவன் நம்மளோடு கூட இருக்கிறார். அவரை துதித்து அவரை மகிழ்ந்து பாவங்களை அறிக்கை செய்திருக்கிற ஆண்டவரே நிச்சயமாகவே நீர் எனக்கு விடுதலை கொடுத்திருப்பீர் அன்றே நான் அதை விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி அவரை நாம் துதித்து மகிழ்ந்து ஆராதிக்க போறோம். தேவா நான் எதனால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை இன்னும் யோசிப்பேன் என்று சொல்லி பாடி ஆராதிக்க போறோம். தேவா நான் எதனால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதனால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினார் இது எதினார் நீர் என்னோடு வருவதினார், எதினார் இது எதினார் நீர் என்னோடு வருவதினார். மேக ஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகல் எல்லாம் கூட செல்லுது. மேக ஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை
ஏதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். ஏதினால் இது ஏதினால் நீர் என்னோடு வருவதினால், ஏதினால் இது ஏதினால் நீர் என்னோடு வருவதினால். வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடு சொல்லுமா. மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடு. தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால், எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால், எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால், எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. தேவனுடைய கரம் எப்போதும் நம்ம கூட இருக்கும். சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவன், ஓ சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானனாய் இருக்கிற தேவன், இந்த வானத்தையும் பூமியையும் படைத்த என் தேவன், ஆதியும் அந்தமுமாய் இருக்கிற என் தேவன், ஓ சர்வத்துக்கும் எஜமானனாய் இருக்கிறவர், அவர் ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவர், அவர் துதிகளில் வாசம் செய்கிறவர் என்று சொல்லி ஓ நம்ம திருப்பியும் தேவனை ஆராதிக்க போறோம். ஓ சிங்காசனத்துல வீற்றிருக்கிறவரே, ஓ மே துதிக்கிறோம் அப்பா. நீ சர்வத்தையும் சிருஷ்டித்தவர் ஆண்டவரே, அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிற தேவனே. அன்றே உம்மை ஆராதிக்காமல், அன்றே உம்மை துதிக்காமல் நாங்கள் என்ன செய்வோம் ஆண்டவரே? எங்கள் பாவங்களை மன்னித்து இந்த கரம் எங்களோடு கூட இருந்து எங்களை அனுதினமும் வழி நடத்துகிற என் தேவாதி தேவனே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா, துதிக்கிறோம் ஆண்டவரே. Thank you Lord, thank you Jesus, thank you Jesus. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே, சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை, ஆராதனை உமக்கே, ஆராதனை, ஆராதனை உமக்கே, ஆராதனை, ஆராதனை உமக்கே, ஆராதனை. கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே, ஏழு குத்து விளக்கின் மத்தியிலே உலாவிடும் எங்கள் பரிசுத்தரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை, கரங்களை உயர்த்தி ஆராதனை உமக்கே, ஆராதனை, ஆராதனை உமக்கே, ஆராதனை, ஆராதனை உமக்கே, ஆராதனை. ஆதியும் அந்தமும் ஆனவரே, அல்பாவும் மேகாவும் ஆனவரே, அக்னி ஜுவாலை போன்ற கண்களையும் வெண்கல பாதங்களை உடையவரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை, ஆராதனை உமக்கே, ஆராதனை, ஆராதனை
நல்லவரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை, 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 ஆராதனை உமக்கே, ஆராதனை. Oh, thank you Lord. Oh, உம்மை துதிக்கிறோம் தகப்பனே. Oh, thank you Lord. ஆராதனை உமக்கே, ஆராதனை, ஆராதனை உமக்கே, ஆராதனை, ஆராதனை உமக்கே, ஆராதனை, ஆராதனை உமக்கே, ஆராதனை. Oh, thank you Jesus. Thank you Jesus. எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை உடையவரே, எங்களை தேடி வந்தவரே, எங்களை தெரிந்து கொண்ட தேவனே, எங்களை அபிஷேகித்தவரே, உயிரோடு எழுப்பு, ஒரே உயிரோடு எழுப்பு. எங்களை இன்றைக்கும் கர்த்தாவே வழி நடத்துகிறவர் அப்பா. நீர் ஜீவிக்கிறவர் ஆண்டவரே, நீர் ஜீவிக்கிறவர், இன்றைக்கும் நீர் ஜீவிக்கிறீர் ஆண்டவரே. உம்மை விசுவாசிக்கிறவர்கள் யாவரும் தகப்பனே ஆண்டவரே, உம்மை விசுவாசிக்கிறவர்கள் யாவருக்கும் நீர் இறங்குகிறவர் ஒரே தகப்பனே. இந்த தினத்துல உம்மை ஆராதிக்க வைக்கிறேன் ஆண்டவரே. தடைகள் மத்தியில தகப்பனே உம்மை துதிக்க வைக்கிறேன். சபையாய் கர்த்தாவே ஒன்று கூடி தகப்பனே இந்த சமூகத்துல கர்த்தாவே உம்மை துதிக்க கர்த்தாவே அன்றே அவரோட இல்லத்துல இருக்கும்போது கூட தகப்பனே ஒரு மனமாய் உம்மை நோக்கி பார்க்க தேவனை கிருபை தந்ததற்காக நன்றி சொல்லுகிறேன் ஆண்டவரே. ஆராதனையில நீ பிரியப்பட்டிருப்பீர் என்று நான் விசுவாசிக்கிறேன் தகப்பனே. அன்றே கர்த்தாவே மீதியான நாட்கள் முழுவதும் எங்களோட கூட இருங்க, எங்களோட நடத்துங்கப்பா, எங்களோட நாங்க வாங்க ஆண்டவரே, எங்களோட நீங்க வாங்க தகப்பனே. எங்கள் போக்கியும் வரத்தை நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க தகப்பனே. அன்றே எல்லா காரியத்தையும் உங்க கருத்துல நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் மகிமைப்படுகிறாங்க, நீங்க மாத்திரம் மகிமைப்படுங்க ஆண்டவரே. துதிக்கான மகிமை எல்லாம் உமக்கே செலுத்து. இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைய தினத்துல வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி சங்கீதம் 6. கர்த்தாவே, உம்முடைய கோபத்திலே என்னை கடிந்து கொள்ளாதையும், உம்முடைய உக்கிரத்திலே என்னை தண்டியாதையும். என்மேல் இரக்கமாயிரும் கர்த்தாவே, நான் பெலனற்று போனேன். என்னை குணமாக்கும் கர்த்தாவே, என் எலும்புகள் நடுங்குகிறது, என் ஆத்துமா மிகவும் வியாகுலப்படுகிறது. கர்த்தாவே, எதுவரைக்கும் இறங்காதிருப்பீர்? திரும்பும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை விடுவியும். உம்முடைய கிருபை நிமித்தம் என்னை ரட்சியும். மரணத்தில் உம்மை நினைவு கூறுகிறதில்லை, பாதாளத்தில் உம்மை துதிப்பவன் யார்? என் பெருமூச்சினாலே இளைத்து போனேன். முழுவதும் என் கண்ணீரில் என் படுக்கையை மிகவும் ஈரமாக்கி என் கட்டிலை நனைக்கிறேன். துயரத்தினால் என் கண்கள் குழி விழுந்து போயிற்று. என் சத்துருக்கள் அனைவர் நிமித்தமும் மங்கி போயிற்று. அக்கிரமக்காரரே, நீங்கள் எல்லாரும் என்னை விட்டு அகன்று போங்கள். கர்த்தர் என் அழுகையின் சத்தத்தை கேட்டார், கர்த்தர் என் விண்ணப்பத்தை கேட்டார், கர்த்தர் என் ஜெபத்தை ஏற்றுக்கொள்வார். என் பகைஞர் எல்லாரும் வெட்கி மிகவும் கலங்கி போவார்கள். அவர்கள் பின்னாக திரும்பி சடைதிலே வெட்கப்படுவார்கள். ஆமேன். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுதும் தேவ செய்தியை கொடுக்கும்படியாய் சகோதரர் ஆனந்த் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரமும் மகிமையும் உண்டாவதாக. உங்களை இந்த வீடியோ மெசேஜின் மூலம் காண்பதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். இப்பொழுது உள்ள சிச்சுவேஷன், அந்த சூழ்நிலையிலே நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். அதாவது உங்களுக்கு தெரியலாம், கொரோனா வந்திருக்கு. நம்ம கர்த்தரை உண்மையோடும் ஆவியோடும் நம்ம ஆராதிக்க முடியாமல் அவரவர் வீட்டில் பிடிச்சிருக்கோம். இது ஆண்டவர் ஏற்கனவே நம்மகிட்ட கிளியராக சொல்லியிருக்காரு. 2 நாளாகவும்
7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் 14ஆம் வசனத்தின் மூலமாக நம்மோடு பேசியிருக்கிறார். என்ன பேசியிருக்கிறார்னு உங்களுக்கு தெரியும். அதாவது, எனக்கு எதிராக இந்த மக்கள் நடக்கும்போது நான் இந்த பூமிக்கு கொள்ளை நோய் அனுப்பும் பொழுது, அப்ப அவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள், அவருடைய ஜனங்கள் என்ன பண்ணணுமா, தங்களை தாழ்மைப்படுத்தி அவருக்கு நேராக முகத்தை திருப்பி, அவர் உங்களுடைய பொல்லாத வழிகளை எல்லாம் விட்டு நீங்கள் அவர்கிட்ட கேட்டீங்கன்னா அவர் என்ன பண்றாரு, உங்கள் பாவங்களை எல்லாம் மன்னித்து இந்த தேசத்துக்கு சேமத்தை வருவிப்பார். ஆனா நாம அதை செய்யறோமா? ஏன்னா யோபு பக்தன் தன்னுடைய நண்பர்களுக்காக ஜெபித்த போது யோபுவின் சிறையிருப்பை அவர் என்ன செய்தார், மாற்ற வல்லவராய் இருக்கிற தேவன் அவர் நாமம் தரிக்கப்பட்ட நம்முடைய ஜனங்களாகிய நம்ம எல்லாரும் சபையாகிய நம்ம என்ன செய்யணும், தேவனுக்கு ஜெபத்தோடும் ஸ்தோத்திரத்தோடும் நம்ம இருந்து கண்ணீரோடும் திறப்பில் நின்று நாம் ஜெபிப்போமானால் எந்த விதமான நோயையும் அவர் குணப்படுத்த வல்லவராய் இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இதை நான் செய்திக்கு முன்பாக ஒரு இதாக நான் ஏன் சொல்லுகிறேன் என்றால், நம்முடைய சபையில் இருக்கக்கூடிய அந்த கேம்ப் இருக்கக்கூடிய ஊழியர்கள், இளைஞர்கள், அவர்கள் எல்லாரும் நீங்க மிகவும் கேர்ஃபுல்லாக இந்த காலகட்டத்தில் இருந்து, நமக்கு இது தேவன் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு தருணம். ஏன்னா அவர் என்ன சொல்றார், நம்ம எல்லாரும் திருந்துவதற்கு தேவன் கொடுக்க ஒரு தருணமாக நாம் இதை நினைத்துக் கொள்ள வேண்டும். அதோடு மட்டுமல்லாமல் இந்த ஒரு காரியத்தில் நாம் மனம் திரும்பாவிட்டால் பின்னும் ஒரு காலங்கள் ஐயோ என்று சொல்லி நம்முடைய செய்திக்கு நேராக நாம் இப்ப கடந்து செல்வோம். இப்போ நம்முடைய ஒரு சபைகள் இந்த வெளிப்படுத்தின விசேஷத்துல நம்ம பார்க்கிறோம். இந்த வெளிப்படுத்தின விசேஷம் புக்கை நிறைய பேர் என்ன பண்றோம், நெக்லெக்ட் பண்ணிடுறோம். ஏன்னா அதை படிக்கும் போது நிறைய பேருக்கு பயமா இருக்கும். நிறைய பேருக்கு ஆண்டவர் சொல்றது அவங்க செய்யறாங்களா இல்லையா அப்படின்னு கேட்கறதுக்கு பயங்கர பயமா இருக்கும். ஸோ இதுல பாருங்க, அதுல அவர் சொல்லியிருக்காரு, இந்த 1ஆம் வசனம் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துக்கு, இந்த தீர்க்க தரிசனங்கள் வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவர்களை கைக்கொள்கிறவர்களும் பாக்கியவான்கள் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஒரு வார்த்தை வருது, காலம் சமீபமாயிருக்கிறது. இந்த நம்ம வெளிப்படுத்துற விசேஷம் பலருக்கு பல விதமாக தேவன் வெளிப்படுத்தி கொடுத்திருக்கிறார். ஆனால் அதை சரியாக நாம் வெளிப்படுத்த வேண்டும் என்றால் இது 3 வகையாக நம்ம பிரிக்கலாம். இது பாருங்க, யோவான் ஃபர்ஸ்ட் அவர் பத்மு தீவில இருக்கும்போது ஆவியிலே தேவன் அவருக்கு இனி நடக்க போகின்ற கடைசி காலத்தில் நடக்க போகிறதை குறித்து சொல்றார். இதை 3 வகையாக பிரிக்கலாம். ஒன்று என்பது கண்டவை, யோவான் நேரடியாக கண்டவை ஆவியிலே. 2வது இருப்பவை, என்ன இருந்தது அந்த காலகட்டத்திலே. 3வது இதன் மூலம் சம்பவிக்க வேண்டியது, இந்த உலகம் அழியக்கூடிய காலத்திலே அது சம்பவிக்க வேண்டிய காரியங்கள் என்ன, இதை குறித்து தான் இன்று நாம் பார்க்க முடியும். குறிப்பாக யோவானுக்கு காண்பிக்கப்பட்ட 7 சபைகளை நாம் குறிப்பாக என்ற நம்முடைய மெசேஜிலே நாம் எடுத்துக்க போகிறோம். எல்லாரும் ஜபத்தோடும் தேவ ஆவியினோடும் இருந்து நீங்கள் இந்த காரியங்களை தேவனிடத்தில் இருந்து கேட்டு பெற்றுக் கொள்ளுங்கள். இதில் முதலாவதாக அவர் கொடுத்திருக்கக்கூடிய செய்தி 2ஆம் அதிகாரத்தில் இருந்து நம்ம பார்க்கலாம். என்னன்னா, வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் யோவான் ஆவியிலே பத்மு தீவிலிருந்து அழைக்கப்பட்டார். அவர் என்ன பண்ணாரு, ஆண்டவருடைய காட்சியை காண்கிறார். அப்போ ஆண்டவர் அவர் எப்படி அந்த ஆண்டவருடைய காட்சியை பார்க்கிறார், அது நமக்கு இப்போ முக்கியம் இல்லை. நம்ம இந்த சபைகளினுடைய காலம், இந்த சபை எப்போது கடந்து வந்தது, இப்போ இருக்கக்கூடிய சபை ஆதியில இருந்த சபைக்கும் இப்போ இருக்கக்கூடிய சபைக்கும் என்ன வித்தியாசம் என்பதை நாம் இப்போ காணப்படுகிறோம். இப்போ முதலாவது அவர் எழுதியிருக்கக்கூடிய சபை என்னது, 7 தூதர்களுக்கு அவர் சொல்கிறார். என்ன சொல்றாரு, எபேசின் தூதனுக்கு அவர் எழுதுறாரு. என்ன, ஃபர்ஸ்ட் அவரை பத்தி ஒரு புகழுரை கொடுக்கிறார். அந்த புகழுரையை நாம் வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 2:3 நான் பார்க்கிறேன். என்ன சொல்றாரு, 2:3, உன் கிரியையும் உன் பிரயாச்சித்தத்தையும் உன் பொறுப்பையும் பொறுமையையும் நீ கொள்ளாதவர்களை சகிக்கக்கூடாததையும் அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்கள் அப்போஸ்தலர் என்று சொல்கிறதை நீ சோதித்து அவர்கள் பொய்யர் என்று அறிந்திருந்தும்
நீ சகித்து கொண்டிருக்கிறதையும் பொறுமையாய் இருக்கிறதையும் என் நாமத்தின் நிமித்தம் இழைப்படையாமல் பிரயாசப்படுவதையும் அறிந்திருக்கிறேன். அவர்களை குறித்து ஒரு புகழ் சொல்றாரு. என்ன சொல்றாரு? நீங்கள் அப்போஸ்தலர்கள் என்று பொய்யாக வருபவர்களை கண்டுபிடிப்பீர்கள் என்று. அடுத்தது ஒன்று சொல்றாரு. என்ன சொல்றாரு? ஒரு பிராது சொல்றாரு. அந்த பிராது என்ன பிராது அப்படின்னா, நீ ஆதியில் இருந்த அன்பை விட்டு விட்டாய் என்று ஒரு குறை சொல்றாரு. சரி, இதில் ஆதியில் இருந்து விட்ட அன்பு என்பது என்ன? அப்போஸ்தலர்கள் முதலில் தங்களுடைய அப்போஸ்தல பணிகளை தொடங்கிய பொழுது அவர்கள் எப்படி இருந்தார்கள்? ஒரு மனத்தின் ஆவியிலே இருந்தார்கள். எல்லாரும் எல்லாருடைய வீட்டிலையும் அப்பம் விட்டு அவர்கள் சந்தோஷமாக இருந்தார்கள். ஆனால் அந்த சபையினுடைய காலங்கள் மக்கள் கூடி 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 வர இந்த சபையினுடைய காரியங்கள் எல்லாம் என்ன ஆகிவிட்டது? ஆண்டவருக்கென்று இருந்த அந்த சபை என்ன ஆகிவிட்டது? நாளடைவில் மனிதர்களை அரசியல் ஒரு காரியங்களாக மாறிவிட்டது என்று நாம் பார்க்கிறோம். அப்ப இப்படி ஆதியிலே இருந்த ஒரு அன்பு தேவனிடத்தில், இப்ப நம்ம புதுசா ஒரு ஏதாவது ஒன்று வாங்கணும்னா நம்ம ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, புதுமாடு குடிப்பாட்டுறாங்க. எதை வாங்கினாலும் நம்ம என்ன பண்ணுவோம்? அதை வச்சுக்கிட்டு ரொம்ப நேரம் இல்லை, அது பழையதாகி போகுது, தூரப்படுவோம். இப்ப நம்ம ஆவியில நம்ம சொல்லணும் என்றால் என்ன பண்றாங்க? இந்த புதுசா ரசிக்கப்பட்டவர்கள் ஆண்டவரிடத்துல பயங்கர இதா இருப்பாங்க, அன்பா இருப்பாங்க, ஜெபிப்பாங்க, பைபிள் வாசிப்பாங்க. ஆனால் நாளடைவில் அவர்கள் என்ன செய்வார்கள்? உலகத்தோடு ஐக்கியமாகி விடுவார்கள். இதைத்தான் ஆண்டவர் இந்த எபேசு சபையின் மூலமாக நமக்கு கொடுக்கிறார். இந்த எபேசினோட சபையினுடைய காலம் நீங்க எல்லாம் நினைச்சிருப்பீங்க, யோவான் அந்தந்த டைம்ல அந்த 7 சபைகள் இருந்தது. ஆனால் இந்த 7 சபைகளும் 7 காலங்களை குறிக்கிறது. நீங்க ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா அந்த கிறிஸ்டியானிட்டி பரவுன, அந்த கிறிஸ்துவனுடைய போதனைகள் பரவுன அந்த காலம் கிபி 70 முதல் 170 வரை, கிறிஸ்துவுக்கு பின் 70 முதல் 170 வரை இந்த எபேசு சபையின் காலம். இந்த எபேசியின் சபையின் காலத்துல அவர்கள் ஆண்டவரோடு மிகவும் ஐக்கியமாக இருந்த பொழுதும் ஆண்டவர் அவர்கள் மேல ஒரு இது சொல்றாரு, ஒரு குற்றச்சாட்டு சொல்றாரு. என்ன சொல்றாரு? நீ ஆதியில் இருந்த அன்பை விட்டு விட்டாய். இப்ப பாருங்க, அவங்களுக்கே அந்த ஒரு சூழ்நிலைனா நம்ம இப்ப இருக்கக்கூடிய காலங்கள் எப்படி இருக்குன்றத நம்ம இப்ப பார்க்க போறோம். சரி, இது எபேசு சபையினுடைய காலம். அடுத்து அவர் என்ன பண்றாரு? அவர்களை பற்றி புகழுரை கூறுகிறார். எதுல கூறுகிறார்? வெளிப்படுத்துற 2:6 அவர்களை குறித்து என்ன சொல்றாரு? அவர்களை புகழ்ச்சியாக சொல்கிறார். என்ன? நான் இருக்கிற நிக்கோலாய் மதஸ்தாரின் கொள்கைகளை நீயும் இருக்கிறாய் என்று. இந்த நிக்கோலாய் மதஸ்தாரின் கொள்கை என்பது என்ன? அதான் நம்ம பார்ப்போம். அடுத்தது அவர் என்ன சொல்றாரு? அந்த சபைக்கு ஒரு எச்சரிக்கை கொடுக்கிறார். ஃபர்ஸ்ட் என்ன பண்றாரு? ஒரு புகழுரை கொடுக்கிறாரு. ரெண்டாவது ஒரு கம்ப்ளைண்ட் பண்றாரு. மூன்றாவது அவர்களை குறித்து புகழ்ந்து சொல்றாரு, நீங்கள் இந்த காரியங்கள்ல கிளியரா இருக்கீங்கன்னு. நானாவது அவர்களுக்கு ஒரு எச்சரிக்கை சொல்கிறார். அது 2:5 மூலம் எச்சரிக்கை கொடுக்கிறார். என்ன சொல்றாரு? அப்படிப்பட்ட நீங்கள் விழுந்த நிலையிலிருந்து திரும்பி விடாவிட்டால் நான் உங்களிடத்தில் சீக்கிரத்தில் உங்கள் விளக்கு தந்தை அதனிடத்திலிருந்து எடுத்து போடுவேன் என்று. 6வது அவங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். இது எல்லா சபைகளுக்கும் நடக்கக்கூடிய ஒரு காலம். எனது ஒன்று புகழுரை, அவர்களை புகழ்ந்து சொல்கிறார், நீங்கள் என்னென்ன காரியங்கள்ல கரெக்டா இருக்கீங்க. ரெண்டாவது அவர்களை புகழ்ந்ததோடு முன்னாமல் அடுத்து ஒரு அடி கொடுக்கிறார். என்னது? ஒரு பிராது, ஒரு கம்ப்ளைண்ட் பண்றாரு. மூன்றாவது அவர்களுக்கு என்ன சொல்றாரு? நீங்கள் அவரை குறிச்சிட்டு சில காரியங்கள்ல நீங்க நல்லபடியா இருக்கீங்க, நான் இருக்கிற காரியங்களை நீங்கள் இது பண்றீங்கன்னு சொல்லிட்டு புகழ்ச்சியா இருக்காரு. 4வது அவர்களுக்கு எச்சரிக்கை கொடுக்கிறார். 5வது அவர்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். என்ன வாக்குத்தத்தம் கொடுக்கிறார்? 2:7 பாத்தீங்கன்னா, உங்களுக்கு ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் அப்படின்னு. இது எபேசு சபையினுடைய காலம் கிபி 70 170. ஏனென்றால் யோவான் ஆவிக்குள்ளாக இருக்கும் பொழுது ஆண்டவருடைய காட்சியை பார்க்கிறார், அவருடைய உருவ காரியங்களை பார்க்கிறார் பரலோகத்துல. 2வது சபைகளின் காலம் 4வது அதிகாரத்தில் நீங்க பாத்தீங்கன்னா சிங்காசனத்தையும் அதன் மேல் வீட்டிருக்கிற ஒருத்தர் நியாயாதிபதியாக வீட்டிருக்கிறவரையும் பார்க்கிறார். இந்த 4 சபைகளுக்கு உள்ள காலம் முடிந்தவுடனே நியாயம் தெரியும். அடுத்து நம்ம பார்க்க போறது சிமிர்னா சபையை பத்தி. இந்த சிமிர்னா சபை எப்படின்னா, இந்த சிமிர்னா சபைக்கு உபத்திரப்பட்ட சபை என்று பேர். என்ன ரைட்டுங்களா? இதுல
எப்படின்னா எபேசு சபை வந்து ஆதியிலே காணப்பட்ட அந்த அன்பை இழந்து போனதை தொடர்ந்து வந்த சபை. அப்ப என்ன செய்யறார் ஆண்டவர்? அந்த ஆவியிலே விட்டு போன அன்பை மேற்படுத்துவதற்காக ஆண்டவர் என்ன செய்கிறாரு? அவர்களை சிக்ஷிக்க தண்டனை கொடுத்து தன் பக்கமாக திரும்ப பார்க்கிறார். இந்த சிமிர்னா என்ற பதத்தின் அர்த்தம் கரெக்டா நீங்க பாத்தீங்கன்னா அதற்கு கசப்பு என்று அர்த்தம். இரண்டாவது, அவர்களை குறித்து அவர் என்ன சொல்றார் அப்படின்னா, நீங்கள் எந்த ஒரு காரியத்தை குறித்து அழைக்கப்பட்டீர்களோ அந்த காரியத்திலே வந்து நீங்க செய்யறதுக்கு பயப்பட வேண்டாம், நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொல்கிறார். இரண்டாவது, அவர்களுடைய காரியத்தினுடைய அந்த பிரச்சனைகளுக்குள்ள மெயின் காரணக்காரன் யாரு? பிசாசு. ஸோ நம்ம ரெண்டாவது சபை வந்து சிமிர்னா சபை. மூன்றாவது, இதனுடைய காலகட்டத்தை நீங்க வந்து பாத்தீங்கன்னா இது வந்து 64 தொடங்கி கிபி 310 வரை. இதுல இந்த உபத்திரங்கள்ல அவங்க வந்து ரோம சக்கரவர்த்திய ரோம அரசாங்க இவர்களின் மூலம் ஏற்படக்கூடிய 10 மகா உபத்திரவங்களில் 7 உபத்திரவங்கள் இந்த சபையிலே நடந்தது. ஏனென்றால் நீரோ ராயன் தொடங்கி டயோக்ளிசிஸ் வரைக்கும் ஏற்பட்ட 10 பெரிய உபத்திரங்களில் 7 உபத்திரங்கள் இந்த சிமிர்னா சபையின் காலமாகிய கிபி 64 தொட்டு கிபி 310 டயோக்ளிசிஸின் காலம் வரைக்கும் இது நடந்தது. ரைட். அடுத்து மூணாவது வந்து நம்ம பார்க்கக்கூடிய சபையிலே மிக முக்கியமான சபை இதுதான். இந்த சபையினுடைய பேர் வந்து என்னது? பெர்காமு. இந்த பெர்காமு சபையை குறித்து நாம் எதில் பார்க்கிறோம் என்றால் வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் அதிகாரத்திலிருந்து பார்க்கிறோம். அதில் அவங்க வந்து கிளியரா சொல்லி சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கின்ற இடம். ஸோ இந்த சபை காலத்தில் இருந்துதான் தேவனுக்கென்று தேவனை நேரடியாக ஆராதிக்கின்ற மக்கள் காலகட்டத்தில் சபையும் உலகமும் ஒன்றாக கலந்து விட்டது. ஸோ அதனால இந்த பெர்காமு என்ற சபைக்கு என்ன பேர் அப்படின்னு சொன்னா, இது ஒரு கரைப்பட்ட கலந்து விட்ட சபை அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பேர் வைக்க போறோம். இரண்டாவது இதனுடைய முக்கிய காரணம் என்ன சொல்லியிருக்கார் ஆண்டவர்? இது வந்து சாத்தானுடைய இருப்பிடம் என்று சொல்லிக்கிறார். அதை பத்தி நம்ம பார்ப்போம். இதுல ஒண்ணு நம்ம கிளியரா நம்ம வரலாறு பார்த்தோம்னா, கல்தேயர் பரம்பரையில தோன்றி அதனுடைய ஆசாரிய பணியும் செய்து கொண்டிருந்த அட்டலஸ் மூனி என்பவன் பாரசீகர்களுக்கு பயந்து பெர்காமு வந்து அங்க வந்து என்ன பண்ணா, ஒரு அரசாங்கத்தை அமைத்தான். அதனால தான் அந்த காலகட்டத்தில் பாபிலோனில் தலையிடமாய் கொண்டிருந்த சாத்தான் தன்னுடைய இருப்பிடத்தை பெர்காமுக்கு மாற்றிவிட்டதாக வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறார்கள். ஏனென்றால் இந்த அட்டலஸ் மூனி என்பவன் தான் கிறிஸ்தவர்களை என்ன செய்தான்? கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்த தொடங்கியதும், அந்திப்பா என்பவன் முதலாக இரத்த சாட்சியாக மரித்ததும் இந்த அட்டலஸ் 3 மூலமா தான். இது மூலமா என்ன ஆயிப்போச்சு? சபையானது சாதாரண மக்களோடு சேர்ந்த ஒரு கலவையாக மாறி ஒரு அரசியல் அமைப்பு போன்ற இப்படி இருக்கக்கூடிய அந்த நிக்கோலாய் மதஸ்தார் அப்படின்றது என்னன்னா, மக்கள் நேரடியா ஆண்டவரோடு இல்லாம அவர்களுக்கு போப்பு இவங்களுக்கு வச்சு அவங்கள நிறைய இது எதுல இருந்து ஆரம்பிக்கிறது என்று பார்ப்போம். இந்த கான்ஸ்டன்டைன் என்ற அரசன் கிறிஸ்தவத்தை ரோம பேரரசின் ஒரு மதமாக அங்கீகரிக்கப்பட்ட மதமாக மாற்றியதின் காரணம் என்னன்னா, அவன் அதை வந்து தேவனை ஆராதிப்பதற்காகவோ அல்லது ஆண்டவனுடைய நேரடி மக்களுடைய காரியங்களை இது செய்வதற்காகவோ அல்லாமல் அரசியல் ஒரு கோட்பாட்டாகவே தான் இருந்தான். அவன் என்ன பண்ணானா, ஒரே மக்களாக எல்லாரையும் முன்படுத்தினான். காரணம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. என்னாச்சு? இந்த ஒரு மூலமாக 2 தீயதான ஒரு கோட்பாடு சபைக்குள்ளே வந்தது. முதலாவது கோட்பாடு வந்து என்னது? பிலேயாமின் போதகமான கோட்பாடு. இரண்டாவது நிக்கோலாய் மதஸ்தாரனுடைய கோட்பாடு. ஸோ இந்த பிலேயாமின் கோட்பாடு என்பது இல்லை. நம்ம என்னாகம புஸ்தகத்தில் அதிகாரம் 22 to 25 நம்ம வாசிக்கும் போது அவர்கள் இஸ்ரவேல் மக்கள்
அவர்கள் எகிப்தில் இருந்து யூத தேசத்திற்கு இஸ்ரவேல் நாட்டிற்கு ஆண்டவர் அழைத்து வரும் பொழுது மோவாப் தேசத்திலே அவர்கள் என்ன செய்யறாங்க, ஒரு இடத்துல பாளையம் இறக்கி இருக்காங்க. அப்ப அந்த மோவாபின் ராஜாவாகிய பாலாக் அவர்களை என்ன செய்யறான், ஐப்ராத் நதியின் ஓரத்தில் பெத்தபராவில் தங்கி இருந்த பேயாரின் மகனாகிய பிலாயாம் என்கக்கூடிய ஒரு மனிதனை அங்கே அவர்களை சபிக்குமாறு கூப்பிடுகிறார். ஆனால் தேவன் இதற்கு சம்மதிக்க மாட்டார் என்று தெரிந்த பிறகும், அவன் ஏறி வந்த கழுதை அவனுக்கு புத்தி சொன்ன பிறகும் ஆண்டவர் அங்கே போய் அவனுக்கு என்ன சொல்கிறார், நீ என்னுடைய மக்களை சபிக்காமல் நீ என்ன செய்ய வேண்டும், ஆசீர்வதிக்க வேண்டும். ஆனால் இவன் வந்த காரணம் என்ன, இந்த பிலாயாமின் போதனை என்பது என்ன என்பதை தான் நம்ம பார்க்க. அதாவது என்ன செய்தான்னா, உலகத்தரமான இச்சைகள், இந்த மோவாபிய பெண்கள் மோக இச்சையும் மாம்ச பெருந்தீனிக்கும் உலகத்தரமான உல்லாசங்களுக்கும் களியாட்டங்களுக்கும் இஸ்ரவேல் மக்களை இடறி பாவம் செய்து அவர்களை தேவனுக்கு எதிராக மாற்றுவதற்காகவே பாலாக் என்ன செய்தான், தேவனை பிலாயாமை அழைத்தார். ஆனால் இந்த இதுல என்ன என்ற காரணம் என்றால், ஒரு காரணத்தை நான் கூறுகிறேன். பெர்காமு என்பது கல்யாணம் என்பது பொருள் உண்டு. அதாவது சபையானது தேசத்து அரசியல் உலகத்தோடு கலந்து விட்ட பொழுது இது ஒரு ஆவிக்குரிய வேசித்தனமாக அல்லது பிழையாம் கோட்பாடு என்பதற்கு இது இதாச்சு. இரண்டாவது அடுத்த காரியம் நம்ம என்ன ஆச்சுன்னா, இதன் மூலம் ஆண்டவர் என்ன பண்ணாரு, இந்த ஒரு பிரச்சனையின் மூலம் நீங்க அடுத்து இந்த 22-25 வாசிப்பீர்கள் என்றால், இந்த இஸ்ரவேல் மக்கள் அந்த பாவ கட்டுக்குள் சிக்கி கொண்ட பிறகு தேவன் அந்த இடத்தில் ஒரு வாதையை எழுப்பி சுமார் 42,000 பேர் மரித்தார்கள் என்பதையும் நாம் வாசிக்கிறோம். இது பிலேயாமின் கோட்பாடு. இரண்டாவது, இந்த நிக்கோலாய் மதஸ்தாரின் கோட்பாடு என்பது என்ன என்பதை நாம் பார்க்க போகிறோம். அதாவது கிறிஸ்துவுக்கு பின் 325ஆம் ஆண்டு நிக்கோசியாவை என்னும் இடத்தில் நடந்த ஒரு பெரிய சபை கூட்டம் ஒன்று நடந்தது. அந்த சபையில என்ன செய்தார்கள் என்றால், 1500 பேர் அந்த சபையில ஏகதேசம் கலந்துவிட்டாங்க. இதுல 5க்கு 1 பேர், அதாவது 5 பொதுமக்களுக்கு ஒரு பிஷப் என்ற ஒரு காரியத்தை அவர்களை கொண்டு அந்த கான்ஸ்டன்டைன் காலத்தில் புகுத்தப்பட்ட இந்த நூதனமான களியாட்டங்கள் பிழையாமின் காரியங்கள் பெருமளவில் சேர்ந்திருந்தாலும் இது என்ன ஆயிற்று, தேவனையும் சாதாரண ஒரு மனுஷனையும் சபையிலே பிரித்து அரசியல் கோட்பாடு போல ஒரு கோட்பாடு இதற்குள்ளே கொண்டு வந்தது. இப்ப என்ன ஆச்சுன்னா, அந்த சபைகள் எல்லாம் மிகப்பெரிய பெரிய ஒரு பெசிலியாக்களாக கட்டப்பட்டது. இரண்டாவது என்ன ஆகப்பட்டது, அந்த இடத்திலே அவர்கள் என்ன செய்தார்கள், இந்த தாய் சேய் எனப்பட்ட இந்த உருவ வழிபாட்டிற்கு அவர்கள் அடிமையாய் போனார்கள். இரண்டாவது அவர்கள் என்ன பண்ணாங்கன்னா, இந்த இது போன்ற காரியங்களை அவர்கள் உலகம் தேவனுக்கும் மக்களுக்கும் எதிராக எடுக்கப்படுவதற்கு வேண்டி அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அந்த உலக மக்களை தேவனிடத்தில் அணுகாமல் இருப்பதற்கு சில கோட்பாடுகளை வைத்து நல்ல பணக்காரர்களுக்கும் நல்ல பதவியில் இருப்பவர்களையும் அவர்கள் என்ன செய்தார்கள், இதில் அதிகமாக சேர்த்து ஒரு அரசியல் சட்டம் போல தேவாலயங்களை ஆக்கிவிட்டார்கள். இதன் மூலம் நடந்தது என்ன, தேவன் இயேசு கிறிஸ்துவானவர் தேவன் பூமியிலே மானிட உருவில் வந்த பொழுது அவர் கேட்கிறார், நான் பாவப்பட்டவர்களுக்காகவும் பாவிகளுக்காகவுமே வந்தேனே ஒழிய பணக்காரர்களுக்காகவும் நீதிமான்களுக்காகவும் வரவில்லை என்று சொல்கிறார். அப்ப இதுல நல்லா பாருங்க, என்ன செஞ்சிட்டாங்க, அவர்களுக்கு உன்னதமான உடைகள், ஏகப்பட்ட அவர்கள் அலங்காரங்கள், அவர்களை பெருமைப்படுத்தி தேவன் வெறுக்கின்ற மெயின் காரணம் என்னது, மேட்டிமை. அந்த மேட்டிமை ஆகிய அந்த ஒரு கொள்கையை இந்த நிக்கோலாய் மதஸ்தார்கள் என்ன செய்தார்கள், இது கொண்டார்கள். இது தேவன் அருவருக்கின்ற காரியம். தேவன் அருவருக்கின்ற காரியம் என்னது, மேட்டிமையான எண்ணம். அந்த எண்ணம் இந்த இடத்தில் மேலோங்கி விட்டது. இரண்டாவது, தேவனுக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை அவர்கள் தனி மனிதனுக்கு கொடுத்தார்கள். கொடுத்தது மட்டுமல்லாமல் அவர்கள் அதற்கு ஒரு பேர் வைத்தார்கள். என்ன, நீங்க ஸ்பானிஷ்ல பேர் பார்த்தீங்கன்னா வைக்கார் ஆஃப் கிரைஸ்ட். வைக்கார் ஆஃப் கிரைஸ்ட் என்று எடுத்தால் தேவனுடைய பிரதிநிதி, தேவனுடைய ஜாட்ஸ், தேவனுடைய நிழல் அப்படின்னு சொல்லிக்கிறார். ஒரு மனிதன் எப்படி தேவனாக இருக்க முடியும்?
பாவ மன்னிப்பு வந்து தேவனுக்கு. தேவன் இருக்கக்கூடிய சாதாரண மனிதர்கள், உங்களையும் என்னை போலையும் இருக்கக்கூடியவர்கள் எப்படி பாவ மன்னிப்பு தர முடியும்? இதுதான் நிக்கோலாய் மதஸ்தார். நிக்கோலாய் மதஸ்தார் என்றால் பிரிவினை. என்ன பிரிவினை கொண்டு வந்தார்கள்? மனிதருக்கும் மனிதர்களை பணம், பதவி, ஆசை இவர்களை வேறுபடுத்தி தேவனிடத்தில் இருந்து சாதாரண மக்களை பிரித்தெடுத்து அவர்கள் என்ன பண்ணார்கள்? இந்த ஒரு காரியத்தை, இந்த ஒரு சபையின் காரணமாக, இந்த சபையை நம்ம மூன்றாவது பார்த்து கொண்டிருக்க இந்த பெருகமு சபை. அதனால தான் தேவன் இந்த சபையை குறித்து தெளிவாக பேசுகிறார். சாத்தான் இருக்கும் இடம். இந்த சபை எப்பொழுது எப்போ வரை தொடர்ந்தது? 312 கிபி கொண்டு 606 தன்னை சர்வ உலக போப் என்று, யூனிவர்சல் போப் என்று தன்னை அங்கீகரித்த டைம் வரைக்கும் இந்த சபைக்கும் அவர் என்ன சொல்கிறார்? அவர் வாழ்த்துகிறார். இந்த சபையை எப்பொழுதுமே ஒரு இடத்தில் வரும்பொழுது ஒருவரை வாழ்த்த வேண்டும் என்று தேவன் சொல்லியிருக்கிறார். அதற்கு உதாரணம் 2 வெளிப்படுத்தல 2:12. அவர் இந்த சபையை குறித்து மெச்சி பேசியது 2:13. இந்த சபையை பற்றி குறை கூறியது 2:14-15. இந்த சபைக்கு எச்சரிக்கை கொடுக்கிறது வெளிப்படுத்தல 2:16. இந்த சபைக்கு ஒரு வாக்குறுதி கொடுக்கிறார் 2:17. அடுத்ததாக நம்ம என்ன பண்ண போறோம்னா தியத்தீரா சபையை குறித்து நாம் பார்க்க போகிறோம். இந்த தியத்தீரா சபை ஒரு கட்டுப்பாடற்ற ஒரு அஞ்ஞான சபை. இது வெளிப்படுத்துற விசேஷம் 2ஆம் அதிகாரம் 18 இருந்து நம்ம 29 வரைக்கும் பார்ப்போம். இந்த சபை என்ன என்றால், இந்த சபையில வந்து அடுத்தது ஒரு கொள்கையை இவர்கள் கொண்டு வந்தார்கள், யெசபேலின் கொள்கை. அதாவது இந்த யெசபேலின் கொள்கை என்பது என்னன்னா, இந்த சபையில் அவர்கள் என்னென்ன அனுமதித்தார்கள் என்றால், அழிவுக்கேதுவான உபதேசங்கள் சபையில் பரப்பவும், ஊழியக்காரர்கள் வேசித்தனம் செய்யவும், விக்கிரங்களுக்கு படைத்தவர்களை புசிக்கவும் இந்த சபை இடம் கொடுத்தது. இந்த சபைக்கு எதிராகத்தான் மார்ட்டின் லூத்தர் கிங் போன்றவர்கள் 99 கட்டளைகளை அவர்கள் போப் என்று சொல்லக்கூடிய அந்த ரோம கத்தோலிக்க தலைவரின் இதில் வைத்து அதிலிருந்து பிரிந்து வந்தவர்கள் தான் யார்? புரொட்டஸ்டன்ட் என்று அழைக்கப்பட்டவர்கள். இந்த யெசபேலினுடைய போகம் என்ன? அப்படி என்றால் யெசபேலை குறித்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதாவது யார் இவளை வந்து என்ன பைபிள் எப்படி சொல்கிறது? இவள் ஒரு மாய்மாலக்கார பெண். அதோடு மட்டுமல்லாமல் அவள் என்ன செய்கிறாள்? தன்னைத்தானே தீர்க்கதரிசினி என்று அழைத்துக் கொள்கிறாள். இவளுடைய உண்மையான பெயர் யெசபேல் என்றோ அல்லது வேற எதுவோ என்று இதுவரை நமக்கு அறிவிக்கப்பட. பிறப்பில் ஆபிரகாமுடைய வம்சத்தில் வருபவள் அல்ல. இவள் என்ன செய்தால், பாகால், அஸ்தரோத் போன்ற தேவர்களை வைராக்கியத்தோடு வணங்கி உருவ வழிபாட்டிற்கு இஸ்ரவேல் மக்களை ஃபுல்லாக என்ன பண்ணிட்டா, அதற்குள்ள கொண்டு வந்துட்டு தேவனுடைய உண்மையான ஊழியக்காரர்களை அவள் கொலை செய்தாள். அதோடு மட்டுமல்லாமல் இவள் தன்னுடைய மகளாகிய அத்தாலியாவை யூதாவின் ராஜா யோவாகாசின் மகன் யெகோராம் என்பவனுக்கு மணமுடித்து அதன் மூலம் யூதாவையும் விக்கிர ஆராதனைக்கு நேராக என்ன பண்ணுது? அந்த பாவத்திற்கு உட்படுத்தி விட்டால் இதற்கு நீங்கள் 1 ராஜாக்கள் 16:29-31 பார்க்க வேண்டும். இவர் ஒரு நிஜ மனுஷியாக சபையில இருந்தாலோ இல்லை அப்படின்ற ஒரு கேள்வி இல்லை. ஆனால் இது ஒரு சிஸ்டமேட்டிக் அப்ரோச்சுக்கு இவ்வளவு ஒரு அங்கம் வைக்கிறார். அதாவது இது போப் தலைமையிலான ஒரு சபை. இந்த போப் தலைமையிலான ஒரு சபை நீங்கள் நன்றாக பார்க்க வேண்டும் என்றால், யாத்திரையாகமம் 20ஆம் அதிகாரத்திலே கட்டளைகள் கொடுக்கப்பட்ட முதல் கட்டளை என்னது? என்னை அல்லாமல் வேறு ஒரு தெய்வத்தை நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், வணங்க வேண்டாம். கல்லினாலோ மரத்தினாலோ பூமியின் மேலோ பூமியிலோ நீரின் அடியிலோ நீங்கள் செய்து அதை வணங்க வேண்டாம் என்று சொன்ன அந்த கோட்பாட்டை உடைத்து தாய் சேகியாகிய கன்னிமரியாள் மற்றும் குழந்தை இயேசுவை வணங்க ஏதுவாக இவர்கள் செய்துவிட்டார்கள். அதாவது இந்த சபை எதற்கு போனதுன்னா, நம்ம சாதாரணமாக நம்ம சொல்லணும்னா, இந்த சபை ஒரு புளித்த மாவுக்கு உபமையாக இந்த சபை சொல்லப்படுகிறது.
இந்த புளித்தமாவின் உண்மையோடு இந்த சபை என்ன சொல்லப்படுகிறது என்று நாம் பார்ப்போமானால், எசேபேலும் புளித்த மாவுக்கும் ஒரு ஒற்றுமை உள்ளது. அதாவது என்ன புளித்த மாவு? நல்ல மாவுக்குள் இந்த புளித்த மாவு விடும் பொழுது மொத்த மாவும் என்ன செய்துவிடும்? புளித்துவிடும். அதுபோல இந்த சபையானது என்ன செய்தது? கள்ள போதகங்களை உள்ளே விட்டு மொத்த நல்ல போதகங்கள், தேவனுக்கு ஏதுவான ஆவிக்குரிய அந்த போதகங்கள் எல்லாம் தங்களுடைய ஒரு நோக்கத்திற்காக, பணத்திற்காக, தங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக, அதை நாம் ஒவ்வொருவரும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த ஒரு காரியத்திற்காக இந்த சபை என்ன செய்யப்பட்டது? இது பண்ணப்பட்டது. அதனால தான் இந்த சபையை குறித்து தேவன் சொல்கிறார், இது ஒரு கட்டுப்பாடற்ற அஞ்ஞான சபை. இந்த சபையினுடைய காலத்தை நீங்கள் பார்க்க வேண்டும் என்றால், இது இந்த சபையினுடைய காலம் என்பது 606 முதல் 1520 வரை இந்த சபையினுடைய காலம் இருந்தது. இந்த சபையினுடைய இந்த காலகட்டத்தில் தான் இந்த வார் ஆஃப் குருசேட் என்றக்கூடிய யுத்தங்கள் மற்றும் தீர்ப்பு வழங்குதல்கள், இவர்கள் என்ன பண்ணது? எந்த விதமான சயின்ஸ் காரியங்களை அவர்கள் இது பண்ணாமல், பைபிள் சாதாரண மக்களுக்கு கிடைப்பதற்கு அரிதாக இருந்தது, தேவனுடைய வார்த்தைகள் பரவுவதற்கு அரிதாக இருந்தது. ஸோ இந்த காலகட்டத்தை எதிர்த்து தான் மார்ட்டின் லூத்தர் கிங் போன்றவர்கள் இந்த காலத்தில் இருந்து வெளியே வந்தார்கள். அடுத்ததாக நம்ம பார்க்க போகக்கூடிய 5வது சபை சாரதை சபை. இந்த சபையினுடைய பேரை என்னன்னு சொன்னீங்கன்னா, இதனுடைய அர்த்தம் ஒரு மரித்து போன சபை. இந்த சபை பேரளவில் உயிருள்ளதாய் இருந்தாலும் இது செத்த சபை என்றுதான் அழைக்கப்பட்டது. ஏனென்றால் அவர்கள் என்ன பண்ணாங்க? பேரளவில் சடங்காச்சாரமான ஒரு காரியங்களை மட்டுமே அவர் செய்து கொண்டுட்டு வந்துகிட்டு இருந்தாங்க. இந்த சர்தை என்பதற்கு ஒரு அர்த்தம் என்றால் தப்ப வைத்துக் கொள்ளப்பட்ட ஒன்று என்று. அதாவது இது வெளிவந்தவர்களுக்காக, இதனுடைய ஆங்கில இது நம்ம சொன்னோம்னா, இதில் இருந்து வெளியே வந்தவர்களுக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு சபை என்று சொல்கிறோம். ஓபி சபையின் எதேச்சதிகாரத்தையும் பொய்யான போதனைகளையும் எல்லாவற்றையும் எதிர்த்து மார்ட்டின் லூத்தர் கிங் மற்றும் இவர்கள் எல்லாரும் சேர்ந்து எதிராக தோன்றப்பட்ட காலம் இதுதான். இது எப்போனா 1500 ஆரம்பப்பட்டு போப்பின் தலைமையின் கீழ் நிலையான ஒன்றாக மாறியது. சகிக்க முடியாத துயர கட்டத்திற்கு இது வந்தபோது 1017ஆம் வருடம் அக்டோபர் 31ஆம் நாள் மார்ட்டின் லூத்தர் கிங் ஜெர்மன் விட்டன்பர்க் ஆலய கதவில் தன்னுடைய 95 சட்ட விதிகளை வைத்தார். இதுதான் அடுத்தது நம்ம இந்த சர்தை சபை. அடுத்த சபை நம்ம பார்த்தோம்னா பிலடெல்பியா சபை. இந்த சபை இது எப்படின்னா ஒரு உன்னதமான அலங்கரிக்கப்பட்ட ஒரு சபை. நான் இந்த சபையினுடைய காலங்களில் நடந்த மாற்றங்களை குறித்து நான் உங்களோடு எதற்கு பகிர்ந்து கொண்டேன் என்றால், ஒரு ஆவிக்குரிய அப்போஸ்தலர்களால் தொடங்கப்பட்ட தேவனோடு நேரிட்டு இடைபெற்று கொண்டிருந்த அந்த சபையானது இன்று எப்படி இருக்கிறது? நாம் எந்த சபையினுடைய காலத்திலே, எந்த சபையினுடைய பிடியிலே இருக்கிறோம் என்று நாம் பார்த்து கொள்வோம். ஏனென்றால் நியாய தீர்ப்பிலே இயேசு கிறிஸ்துவானவரோடு இவர்கள் சொல்கிறார்கள், ஆண்டவரே, உமது நாமத்தில் நாங்கள் பிசாசுகளை துரத்தினோம், அந்நிய பாஷை பேசினோம், பல அற்புதங்களை செய்தோம் என்று சொன்னது. அவர் என்ன சொல்கிறார்? நீங்கள் மாறிப்போங்கள், உங்களை எனக்கு தெரியாது என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆகவே நாம் இந்த கொள்ளை நோயின் காலத்திலே நாம் நம்மளுடைய சபையாக ஒருமனப்பட்டு தேவனுடைய ராஜ்யத்தை நாம் கட்டி எழுப்புவதற்கு பாத்திரனாக இருக்கிறோம். அதுதான் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு வேலை. அந்த வேலையை நாம் மரியாதையாகவும் திறம்படவும் நாம் செய்ய வேண்டிய ஒரு காலத்தின் கட்டாயத்திலே நாம் இருக்கிறோம். ஆகவே தயவு கூர்ந்து எனதருமை கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, நீங்கள் சற்று சிந்தித்து பாருங்கள். தேவனுக்கு நாம் கொடுக்க வேண்டியதை கொடுக்கிறோமா? சபைகளில் நடக்கக்கூடிய இந்த மாற்றங்கள், ஏனென்றால் இன்று அநேக ஊழியக்காரர்கள் தடுக்கி விழுந்தால் ஊழியம்,
இவர்கள் எல்லாம் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். அன்று அப்போஸ்தலர்களையும் அப்போஸ்தலர்கள் இல்லாதவர்களையும் பகுத்தறிய வேண்டிய ஒரு காலத்தின் கட்டாயத்திலே நாம் இருக்கிறோம். ஆகவே தயவு செய்து எனது அன்பு சகோதர கிறிஸ்துவுக்குள் இருக்கக்கூடிய என் அன்பு சகோதர சகோதரிகள், நாம் தேவனுடைய ராஜ்யத்திற்கு பாத்திரவானாய் இருக்கிறோம். கிறிஸ்து இயேசுவிற்கு நாம் கடன்பட்டிருக்கிறோம், அவருக்கு அடிமையாக இருக்கிறோம். ஏனென்றால் தன்னுடைய விலையேற பெற்ற இரத்தத்தை அவர் கொடுத்து நம்மளை மீட்டிருக்கிறார், அவருடைய சித்தத்தை செய்வதற்கு. ஆகவே நாம் இந்த இதிலே ஒரு சபையாக, ஒரு மனப்பட்ட ஒரு சபையாக, எதிலும் கரைபடியாத பாவம் படாத தேவனிடத்தில் நாம் நிலையான ஒரு அன்பு கூர்ந்து சபையாக நாம் இந்த கொள்ளை நோய்க்கு எதிர்ப்பு நிற்போமானால் தேவன் நம்மை கொண்டு பல அற்புதங்களை செய்வார். பாருங்கள், எத்தனையோ பேருக்கு பிடித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த இது நம்மளுடைய சபையினுடைய மக்கள் ஆண்டவர் தன் இரத்த கோட்டைக்குள்ளே இவ்வளவு அழகாக பாதுகாக்கிறார். பாருங்கள், சங்கீதம் 121 அழகாக சொல்லுகிறது, உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நாம் அவருடைய நிழலில் தங்கியிருக்கிறோம். தேவனுடைய சித்தத்தை செய்வோம். தேவன் உங்களையும் என்னையும் கொண்டு பலத்த அற்புதங்களை செய்ய போகிறார். ஆமேன், ஆமேன், அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நாம் இப்பொழுதும் ஒரு சில காரியங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். நாம் இப்போ இந்த நேரங்களில் நாம் கடந்து போகிற இந்த சூழ்நிலைக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். நம்ம ஆராதனைக்கு பண்ண முடியாம, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த முடியாம, சபைகளுக்கு செல்லாமல் மறைக்குள்ளேயே நம்ம உட்கார்ந்து ஜெபித்து கொண்டு ஆராதித்து கொண்டிருக்கிறோம். தேவன் இந்த நிலைமைகளை மாற்ற வேண்டும். இந்த தேசத்தில் இருக்கிற எல்லா கஷ்டங்களையும், உலகத்தில் நடக்கிற எல்லா காரியங்களும், இந்த கொரோனா வைரஸின் நிமித்தம் நடைபெறுகிற எல்லா தீங்கான காரியங்களும் தேவன் தன்னுடைய தயவான இரக்கத்தின்படியே, தன்னுடைய கிருபையின்படியே எல்லாவற்றையும் மாற்றி போட வேண்டும். அதற்காக நாம் ஜெபிக்க போகிறோம். கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? நல்ல பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிற தகப்பனே, தேவரீர் கர்த்தாவே, இம்மட்டுமா எங்களை பாதுகாத்து கொண்டீர். அதுக்காக உமக்கு நன்றி. எங்களை விசேஷித்த விதமாய் நீர் கர்த்தாவே நடத்தி செல்லுகிறீர். அநேகர் கர்த்தாவே இந்த காலங்களில் கர்த்தாவே அப்பா தங்களுடைய உயிர்களை இழந்து கொண்டிருக்கிற இந்த காலங்களில் தகப்பனே, ஒன்றுக்கும் உதவாத எங்களை தகப்பனே அன்றே கர்த்தாவே நீர் உம்முடைய கரத்தினால பாதுகாத்துக் கொள்கிறீர். இந்த இரத்த கோட்டைக்குள்ளே எங்களை மூடி மறைத்து கொண்டு தகப்பனே கர்த்தாவே அனுதினமும் எங்களை வழிநடத்தி செல்கிறீர். அதுக்காக உமக்கு நன்றி தகப்பனே. நாங்கள் வெளியே போகும்போதும் வரும்போதும் தகப்பனே கர்த்தாவே நீர் உம்முடைய கிருபையினால் எங்களை தாங்குகிறீர். அதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. எங்கள் சபையில் இருக்கிற ஒவ்வொரு அன்றே கர்த்தாவே சகோதர சகோதரிகளாக நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனே. அன்றே கர்த்தாவே அவர்கள் எந்த கர்த்தாவே அந்த சூழ்நிலையில் இருந்தாலும் தகப்பன் நீர் அவர்களோடு கூட இருக்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம். அன்றைய எங்கள் சபையில மாத்திரம் அல்ல தகப்பனே, இந்த ஒமான் தேசத்துல தகப்பனே அன்றைய இருக்கிற உங்களுடைய ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தாவே நீங்க பாதுகாத்துக் கொள்ளும்படியா செபிக்கிறோம். இந்த கொரோனா வைரஸ் கர்த்தாவே ஒருபோது கர்த்தாவே உண்மை நம்பி இருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தாவே அன்றைய கர்த்தாவே அது அணுகாதபடி நீங்க பாதுகாத்துக் கொள்வீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் தகப்பனே. அன்றைய கர்த்தாவே அன்றைய ஆங்காங்கே ஜெபிக்கிற ஜெபங்களுக்கு கர்த்தாவே, வீடுகள் தோறும் ஜெபிக்கிற ஜெபங்களுக்கு அன்றைய கர்த்தாவே ஊழியக்காரர்கள் ஜெபிக்கிற ஜெபத்துக்கு தகப்பன் நீர் செவி கொடுத்து ஆமென்றும் ஆமேன் என்றும் கர்த்தாவே நீர் பதில் கொண்டு தருகிறீரே. அதுக்காக நன்றி செலுத்துகிற தகப்பனே. தேவரீர் கர்த்தாவே அப்பா கர்த்தாவே இந்த காலங்கள் போதும் தகப்பனே, உம்முடைய கோபங்கள் போதும் தகப்பனே. அன்றைய உம்முடைய மிகுந்த இரக்கத்து நிமித்தம் தகப்பனே கர்த்தாவே இந்த சூழ்நிலைகளை நீங்க மாற்றும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்றைய எங்க தாய் தேசத்துக்காக ஜெபிக்கிறோம். அன்றைய இந்த தேசத்தை நீங்க கர்த்தாவே பாதுகாத்துக் கொள்ளும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அன்றைய கர்த்தாவே நீர் கர்த்தாவே அன்றைய கர்த்தாவே ஒவ்வொரு ஸ்டேட்டையும் உம்முடைய கரத்தில் நாங்கள் கொடுக்கிறோம். நீங்க பாதுகாத்துக் கொள்ளும்படியா ஜெபிக்கிற தகப்பனே. அன்றைய ஒருபோதும் உம்முடைய பிள்ளைகள் கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிற பிள்ளைகள் உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளுடைய அன்றைய கர்த்தாவே விண்ணப்பங்களை ஜெபங்களை முகங்களை கர்த்தாவே அன்றைய நீங்க தள்ளாதபடி வெட்கப்படுத்தாதபடி கர்த்தாவே அன்றைய கர்த்தாவே அன்றைய ஊழியக்காரர்கள் ஜெபிக்கிற ஜெபங்களுக்கு உம்முடைய பிள்ளைகள் ஜெபிக்கிற ஜெபங்களுக்கு தகப்பனே
தகப்பனே நீங்க செவி கொடுத்து தகப்பனே மனம் இறங்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே எது வரைக்கும் நாங்கள் இப்படியே இருப்போம் ஆண்டவரே தகப்பனே கர்த்தாவே உம்மை ஆராதிக்க கர்த்தாவே சபைக்கு சென்று கர்த்தாவே ஒரு மனமாய் கூடி நின்று கர்த்தாவே ஆண்டவரே ஆராதிக்கிற வேளைகளை எங்களுக்கு தரும்படியாக மீண்டும் நீங்க தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே நீங்க செய்யுங்க ஆண்டவரே நீங்க நன்மை செய்கிறவர் அல்லவா ஆண்டவரே கர்த்தாவே நீங்க கிருபை உள்ளவர் அல்லவா தகப்பனே எங்களுக்கு இரக்கம் பாராட்டும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனே கர்த்தாவே. எல்லாவற்றையும் நீங்க மாற்றுங்க எல்லாவற்றையும் நீங்க மாற்றுங்க தகப்பனே. இந்த கிருபையினால நீங்க மாற்றுங்க இந்த இரக்கத்தினால நீங்க மாற்றும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். எல்லா துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.